அஸ்ஸலாமு அலைக்கும். இபின் பத்தூதா 1304ஆம் ஆண்டில் மொரோக்கோவின் டான்ஜீர் நகரில் பிறந்தார். சிறிய வயதிலேயே அவர் தனது வீட்டிற்கு அப்பால் உள்ள உலகம் பற்றி ஆர்வமாக இருந்தார். 21 வயதில் ஹஜ் செய்யும் பயணத்தை தொடங்கினார். அவரது பயணம் மக்காவில் நிறுத்தப்படவில்லை. அவரது பயணம் 30 ஆண்டுகள் நீடித்தது. அவர் 75,000 மைல்கள் விட அதிக தூரம் பயணம் செய்து ஆப்பிரிக்கா, ஏசியா, ஐரோப்பா ஆகிய பகுதிகளை சந்தித்தார். இபின் பத்தூதா தனது வாழ்க்கையில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்தார். அவர் பார்த்த அனைத்தையும் பதிவு செய்தார். கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்வியல் முறைகள். அவரது பயண குறிப்புகள் ரெஹ்லா என்பதும் பிரபலமான புத்தகமாக உருவானது. அவர் ஆய்வாளர்கள், ஆட்சி தலைவர்கள் மற்றும் சாதாரண மக்களை சந்தித்து ஒவ்வொரு சந்திப்பில் இருந்தும் கற்றுக்கொண்டார். இபின் பத்தூதாவின் எழுத்துக்கள் 14ஆம் நூற்றாண்டின் முஸ்லிம் உலகத்தை பற்றி தனித்துவமான ஒரு பார்வையை வழங்குகின்றன. அவர் பெரும்பாலும் நடந்து, குதிரை அல்லது ஒட்டகம் மற்றும் கப்பல் மூலம் பயணம் செய்தார். அவரது பயணங்கள் பின்னர் வந்த பயணிகள் தலைமுறைக்கு ஊக்கம் அளித்தன. அபாயங்கள், நோய்கள் மற்றும் பாலைவனங்களை எதிர்கொண்டும் அவர் தனது பயணத்தை நிறுத்தவில்லை. இபின் பத்தூதா காட்டியது ஆர்வமும் விசுவாசமும் உலகத்தை கடக்க உதவும். இன்று அவர் வரலாற்றில் மிகப்பெரிய முஸ்லிம் பயணிகளில் ஒருவராக நினைவில் வாழ்கிறார்.